கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால், அதிலும் விசேஷமாக நான் எதிர்பார்த்த காரியத்தில், ரொம்ப நாள் நான் காத்திருந்த காரியங்களில், இத்தனை ஆண்டுகள் தடைப்பட்ட அந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அறிக்கை செய்து, குற்றங்களை அறிக்கை செய்து, இயேசுவின் ரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.